உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில யெகோவா ராஃபா ஹீலிங் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு மத்தியில் தேவனுடைய வார்த்தையும் பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இதை யாவரும் கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு பெரிய வெளிச்சத்தையும் ஒரு பெரிய சமாதானத்தையும் பெரிய ஒரு கிருபையும் தேவன் தரக்கூடியவராக இருக்கிறார். அவர் இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். உண்மையாக சத்தத்தை நம்ம கேட்கும் போது, நம்ம செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது உண்மையாக நம்முடைய குடும்பங்கள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறதா இருக்கிறது. இந்த நாள் நம்முடைய மனதையும் நம்முடைய செவிகளையும் கர்த்தருக்கு திறந்து கொடுக்கலாம். கர்த்தர் நம்மளோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கார். அவர் பேசட்டும் என்று சொல்லி விட்டு கொடுத்து நம்ம ஆண்டோட சமூகத்தில் ஒரு நிமிட கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். நேரத்தில் அன்பின் தேவனே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே எங்களோட ஆண்டவரே எங்களோட மனதையும் எங்களோட செவிகளும் கர்த்தர் திறக்க முடியாது செபிக்கிறையா. தேவனுடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இடைப்படும்படியா நாங்கள் செபிக்கிறையா. கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உங்களுடைய சமாதானத்தையும் உங்களுடைய விடுதலையும் கர்த்தர் உண்டாக்க முடியாது செபிக்கிறையா. இந்த வார்த்தையை ஆண்டவரே கொண்டு வந்து பேச கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய கரத்துல இந்த வார்த்தையை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த வேளையில கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம போகக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த நாள் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம திரும்பி போகும்போது உண்மையாக இன்னைக்கு உலகத்தில் என்னென்ன நடக்கிறது, உலகத்தில் இன்னைக்கு பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் ஆபத்துகளும் சஞ்சலங்களும் வேதனைகளும் இப்படியாக உண்டாகி கொண்டிருக்கு. இந்த நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்மளுக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு கர்த்தர் தான். நம்ம தேவன் தான் நம்மளுக்கு எல்லாவற்றிலையும் கர்த்தர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறவராக இருக்கணும். இந்த வெளியில கூட ஒரே ஒரு வார்த்தை எடுத்து நம்ம தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 33ஆவது வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி, அவன் இக்கணம் என்று வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமலும் அமைதியாயிருப்பான். அவன் அமைதியாயிருப்பான். கர்த்தருடைய வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம், இந்த நீதிமொழிகள் நம்ம வாசிக்கும் போது நிறைய விஷயங்களை ஆண்டவர் நம்மளோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் போது, இந்த வார்த்தை கேட்கும் போது ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, தரக்கூடியவராக இருக்கிறார். முதல் இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது செவி கொடுத்து என்ன பண்ணுமா, தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்களா இருக்கணுமா. செவி கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையில, தேவனுடைய வார்த்தை கேட்கிறவருடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்று பார்க்கும்போது அவன் இக்கணும் என்று வேதனை இல்லாமல் அவன் வாழக்கூடியவனா இருக்கிறான். அவன் வேதனை இல்லாமல் அவன் என்ன பண்ணுகிறானா, வாழக்கூடியவனா இருக்கிறான். ஆபத்து காலத்துல அவன் சமாதானமாய் அவன் இருப்பான் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறதா இருக்கிறது. பாருங்க, அதே வசனத்தை நம்ம மறுபடியும் ஒரு தடவை அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, பாருங்க, முதல் சொல்றாரு எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. அப்போ பாருங்க, செவி கொடுக்கிறவன், அதுதான் சொல்றாரு. நம்ம என்ன பண்ண வேண்டும், செவி கொடுக்கிறவன் எவனோ ஆகட்டும், அவனுக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவரு, அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி, அவன் இக்கணும் என்று அவன் வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் ஆபத்துக்கு பயப்படாமல் அவன் அமைதியாக இருப்பானா. ஆபத்துக்கு பயப்படாமல். அப்ப பாருங்க, முதல் ஆண்டவர் செவி கொடுக்க சொல்றாரு. ரெண்டாவது அவனுடைய வேதனை இல்லாமல் துக்கம் இல்லாமல் அவன் வாழக்கூடியவனா இருக்கிறான். ரெண்டாவது ஆபத்து நாட்கள்ல அவர் என்ன பண்ணுகிறான், அவன் சமாதானமாக அவன் என்ன பண்றான், பயப்படாமல் அவன் இருக்கிறான் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ முதல் நம்ம என்ன பண்ண வேண்டும், செவி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் அநேக சத்தங்கள் இருக்கிறது, அநேக நற்செய்திகள், அநேக நல்ல செய்திகள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இன்னைக்கு உலகத்துல இருக்கு. நம்ம இந்த காதுகள் எதுக்காக நம்ம திறந்து நம்ம கொடுக்க வேண்டும்? இன்னைக்கு உண்மையாக இந்த சத்தியத்தின் வெளிச்சத்துக்கு நம்ம திறந்து கொடுக்கும் போது, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள போகும்போது இன்னைக்கு என்ன ஆகுறது என்றால் நம்ம வேதனை இல்லாம வாழக்கூடியவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சொல் வார்த்தை தான் இன்னைக்கு என்ன ஆகுறது என்றால் வேற ஒரு வகைக்கு அது போகக்கூடியதா இருக்கிறது. அதுதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சோறு விழுந்தா எடுத்துடலாம், ஆனா சொல்லு விழுந்தா
எடுக்க முடியாதுன்றாங்க. அப்போ இன்னைக்கு வார்த்தைகள், மனுஷன் பேசுகிற காரியங்கள், மனுஷன் இன்னைக்கு கொடுக்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஆனா தேவன் சொல்றாரு, செவி கொடுத்து நம்ம எதை கேட்கணுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்களா இருக்கணுமா? அவன் அப்படி கேட்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்றால், விக்கனம் இல்லாமல், வேதனை இல்லாமல் அவன் வாழக்கூடியவனா இருக்கிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை நம்மளை எப்போதும் புண்படுத்தாது. தேவனுடைய வார்த்தை நம்மளை துன்மார்க்கத்துக்கு கொண்டு போகாது. தேவனுடைய வார்த்தை நம்மளை அழிவுக்கு கொண்டு போகாது. தேவனுடைய வார்த்தை நம்மளை எப்போதும் ஒரு நல்ல வழிக்கு கொண்டு போகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை சீர்படுத்துகிறது தான் தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைக்கு எந்த மனுஷன் தன்னை விட்டு கொடுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை கர்த்தர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக சத்தங்கள், இன்னைக்கு தோல்வியான சத்தங்கள் இன்னைக்கு இருக்கிறது, நெகட்டிவானது. இன்னைக்கு பார்க்கும்போது அதிர்ச்சியமான காரியங்கள், இன்னைக்கு நியூஸ் சேனல்லாம் நம்ம பார்க்கும்போது அதிர்ச்சியமா வேற வேற காரியங்கள் நடக்கிறது. ஒரு மனுஷனுக்குள் ஒரு பயம் உண்டாகிறதா இருக்கிறது. அடுத்த கட்டம் என்ன நடக்கிறது, இந்த நாள் என்ன நடக்கிறது என்று சூழ்நிலை அப்படியாக இருக்கிறது. ஆனா நம்ம என்னைக்கும் வேதத்தை திறந்து இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சத்தங்களையும் நம்ம கேட்கும் போது இந்த சத்தம், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள போய் அது ஒரு பெரிய பலனை, ஒரு பெரிய விடுதலையும் அது உண்டாகக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அதுல ஆபத்து காலத்துல பயப்படாதன்னு சொல்றார் ஆண்டவர். பயப்படாத என்றார். அப்போ இன்னைக்கு அநேக பேருக்கு என்னன்னா ஒரு பயம், ஒரு திகில் இன்னைக்கு உண்டாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஒரு பஸ்ல போறான், அவனுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது. ஒரு பஸ்ல போறான், அவனுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. ட்ரெயின்ல போறான், அவனுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு பிளைட்ல போறான், அதுலயும் ஒரு பாதுகாப்பு இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அந்த இடத்துல பார்க்கும்போது அவன் ரோட்ல நடந்து போறான், அங்கேயும் என்ன இல்லை, அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை. அதே போல வீட்டுல இருக்கிறாங்க, வீட்லயும் நம்மளுக்கு என்ன இல்லை, பாதுகாப்பு இல்லை. ஆனா நான் சொல்லுகிறேன், நம்மளுக்கு பாதுகாப்பு நம்முடைய தேவன், நம்மளை நடத்தக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம ஆண்டுடைய அதுதான் சொல்றார், தேவனுடைய வார்த்தையை கேட்டு, சொல்ல கேட்டு நம்ம என்னைக்கு வேதத்தை வாசித்துட்டு ஜெபித்துட்டு என்னைக்கு நம்ம வெளியே போகிறோமோ அன்னைக்கு நம்மளை கர்த்தர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கால்கள் இடறி உள்ளாதபடிக்கு தேவதூதர்களை வைத்து அவர் காக்கிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம விழுந்து போகாதபடிக்கு நம்மளை காக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம எந்த ஒரு இதுல போனாலும் ஒரு பயத்தோடு நம்ம போகாதபடிக்கு தேவனை கையில கொண்டு போய் தேவனோடு கூட ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை தியானித்துட்டு நம்ம காலையில எழுந்து நம்ம கடந்து போகும்போது நம்மளை வருகிற எல்லா தீங்குக்கும், வருகிற எல்லா பொல்லாப்புக்கும், வருகிற எல்லா ஆபத்துக்கும் நம்மளை விலக்கி நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அழகாக இன்னைக்கு வண்டியை கொண்டு போகிறார்கள், மறுபடியும் வரும்போது பார்க்கும்போது அவங்க பிணமாக மரித்து போய் வரக்கூடிய சூழ்நிலையா இருக்கிறது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாதுகாப்பு இல்லை. ஆனா நம்மளுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்கிறது, அது தேவனுடைய அடைக்கலமா இருக்கிறது. அதுதான் உன்னதமான மறைவில அவன் நிழல்ல என்ன பண்ண வேண்டுமா, தங்கி இருக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணுமா, தியானிக்கிறவர்களா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நம்ம என்ன பண்ண வேண்டும், தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ண வேண்டும், தியானிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபித்துட்டு தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்துட்டு போகும்போது உண்மையாக தேவன் நம்மளை எல்லாவற்றிலும் அவர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில முதல் தேவனோட வார்த்தைக்கு என்ன பண்ணுமா, நம்ம செவி கொடுக்கிறவர்களா இருக்கணும். ரெண்டாவது நம்மளோட வேதனைகளை கர்த்தர் நீக்குகிறார். மூன்றாவது ஆண்டவர் சொல்றார், பயப்படாம நீ அமைதியாயிரு என்றார். அப்போ நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு பயத்தை நீக்கிற கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இன்னைக்கு உலகத்துல பல வகையான செய்திகளை நம்ம கேட்கிறோம். உலகம் அழிந்து போகிறது, உலகம் இப்படியாக ஆக போகுது, இப்படி ஆபத்து வரப்போகிறது, இப்படியாக நெச்சரிகளை நம்ம ஒரு நாளும் கேட்கிறோம். ஆனா கர்த்தரை நம்பின மனுஷன், கர்த்தருக்குள்ள இருக்கிற மனுஷன், அவன் வாழ்க்கையில என்னைக்கும் எந்த நாளும் அவனுக்குள்ள அந்த தேவனுடைய விடுதலை உண்டாகக்கூடியதா இருக்கிறது. இதை பத்தி இன்னும் நம்ம வசனங்களை வாசிக்கும் போது மல்கியால 3வது அதிகாரம் அதுல 16வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள், பாருங்க இதுல சொல்லப்பட்டிருக்கு, முதலாவது அப்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், ஒருவர் பேசிக்கொள்வார்கள்.
கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்காகவும் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகள்ல நம்ம என்ன பண்ணுமா, நடக்கணுமா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து இருக்கிற மனுஷன் ஒருவர் பேசுவார்கள். தேவன் அது கூர்ந்து என்ன பண்ணுகிறாரா, கவனிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்மளோட பேசுகிறது யார் கவனிக்கிறார் என்று பார்க்கும்போது தேவன் அது கவனிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் கர்த்தருக்கு பயந்து நம்ம அவரோடு கூட இருக்க வேண்டும். அவருடைய பக்தர்கள் கூடி அவர்கள் பேசுவார்கள். தேவனோ அதை கவனிப்பாராம். ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கவனிக்கிறவரா இருக்கிறார். ஒவ்வொரு சொற்களும் தேவன் பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுல நம்முடைய வார்த்தை இன்னைக்கு தேவன் பார்க்கிறாரு. ரெண்டாவது சத்துருவானவன் பார்க்கக்கூடியவனா இருக்கிறான். இன்னைக்கு நம்ம என்ன பேசுகிறோமோ, என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம என்ன பண்ணுகிறோம், அறக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கும்போது எழுந்திருந்தோம் நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தரை நினைக்க மாட்டோம். அவருக்கு பயந்து சில வேதத்தை வாசிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். ஒரு வாழ்க்கையில என்ன பண்ணுவோம், எழுந்திருந்தோம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஐயோ வாழ்க்கையில வாழ்றதோ மறைப்பது நல்லா இருக்கும், ஐயோ வாழ்க்கையில என்னத்துக்கு நான் வாழ்கிறேன், எதுக்காக நான் நிற்கிறேன் என்ற சூழ்நிலை அந்த மைண்டை இன்னைக்கு என்ன பண்ண நமக்குள்ள வரும்போது ஒருவன் காற்றுக்கொண்டே இருப்பான். அதான் சத்துருவானன் என்ன பண்றான், காற்றுக்கொண்டே இருப்பான். அவன் என்ன பண்ணுகிறான், அந்த வார்த்தையை அவன் என்ன பண்றான், அதை பிடித்து நம்மளை எந்த ஒரு பேசணுமோ அந்த வார்த்தைக்குள்ள நம்மளை கொண்டு போகிறவனா இருக்கிறான். அதனால நம்மளோட பேச்சுகள் நம்ம என்ன பண்ண வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதுல பாருங்க, இன்னொரு ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் அப்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். ஒருவர் பேசிக்கொள்வார்களா. கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தர் கவனித்து கேட்பாராம். ஹல்லேலூயா. கர்த்தர் கவனித்து அவர் கேட்பாராம். ஹல்லேலூயா. அப்ப அவர் கேட்கிற இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்மளை கவனித்து நம்ம என்ன பண்றோமோ எல்லாமே கவனித்து அவர் கேட்கக்கூடிய ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் சத்துருவானனும் நம்மளுக்கு என்ன ஒரு கேடுகளை உண்டாக்கணும், என்ன காரியங்களை பண்ணும் என்று அவனும் என்ன பண்றான், பகத்தெரிந்து அவன் திரிந்து கொண்டு அழிந்து கொண்டு இப்படியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய நாவுகள்ல எப்போதும் வெற்றியை கொண்டு வரணும், எப்போதும் ஜெயமுள்ள வார்த்தையை பேசுபவர்களாக, எப்போதும் நம்மளோட வாழ்க்கையில எத்தனை வகையான வேதனைகள் துன்பங்கள் வரும்போது கூட வெற்றியின் வார்த்தைகளை பேசும்போது அது தேவன் கூர்ந்து கவனித்து அதுல நம்மளுக்கு வெற்றியை தரக்கூடியவரா இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பேர்கள் என்ன பண்ணுவாருங்க, ஒரு சின்ன ஒரு சண்டை வீட்டுக்குள்ள உண்டாகும் போது நான் எங்கன்னா விழுந்து செத்து போறேன், எல்லாம் ஒரு ஆபத்துல மாட்டிக்கின்னு அப்படியாக இன்னைக்கு பேசக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்காரு. ஆனா ஒருவன் காற்று கொண்டிருக்கிறான், சத்ருவானன் காற்று கொண்டிருக்கிறான். அவன் என்ன பண்ணுகிறான், நம்மள அந்த ஒரு பேச்சை நம்ம நாவுகள் கொண்டு வரும்போது அதை அப்படியே செயல்படுத்துகிறவன் ஒருவன் இருக்கிறான். ஆனா தேவனுக்கு விட்டு கொடுத்து அவருடைய வார்த்தைகள்ல நம்ம போகும்போது இன்னைக்கு தேவன் நம்மளை என்ன பண்ணுகிறாரு, கர்த்தர் நம்மளை மீட்டு நம்மளை கொண்டு வருகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கவனிக்கிறார். நம்ம பேசுகிறது ஒருவர்கள் கூடி பேசுவார்கள். அந்த வார்த்தை நம்மளோடு கூட அந்த வார்த்தையை தேவன் கூர்ந்து அவர் கவனிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. பாருங்க, அன்று சொல்றாரு, அவரை நம்ம நோக்கி கூப்பிடுவர்களா இருக்கணுமா, அவரை நோக்கி நம்ம பார்க்கிறவர்களா இருக்க வேண்டுமா, அவர் எப்போது நம்ம மனதுக்குள்ள நம்மளோட சிந்தனைக்குள்ள அவரை நோக்கி நம்ம என்ன பண்ணுமா, கூப்பிடுவர்களா நம்ம இருக்க வேண்டும். சங்கீதத்துல 50ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆபத்து நாட்கள்ல என்னை நோக்கி நீ கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அருமையாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆபத்து காலத்தில், இந்த காலத்திலையும் ஆபத்தின் காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று இந்த இடத்துல வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா.
இன்னைக்கு நம்மளோட சத்தத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. ரெண்டாவது நம்ம என்ன பண்ண வேண்டும்? தேவனை நோக்கி கூப்பிடுவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவது நம்முடைய வார்த்தைகளை தேவன் என்ன பண்ணுகிறாரு? அது கூர்ந்து கவனிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆபத்து காலத்துல நம்மளை விடுவிக்கிறவர் யார் என்றால், நம்மளை ரட்சிக்கிறவர் யார் என்றால், நம்மளை காப்பாற்றுகிறவர் யார் என்றால் அவர்தான் இயேசு ராஜாவா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம எங்கெங்கோ நம்ம வண்டிகளை ஓட்டி கொண்டு சில பிரயாணங்கள், ஊர்களுக்கு போகிறோம், சில காரியங்களுக்காக நம்ம போறோம். இன்னைக்கு கோரமான விபத்துகள் இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு நீங்க எல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ ஒரு மரணத்தை நம்ம செய்திகளை கேட்போம். ஆனா இந்த நாட்கள்ல பார்க்கும்போது எத்தனை மரணங்கள் இன்னைக்கு உண்டாகக்கூடியதா இருக்கிறது. 20 பேர் செத்து போயிட்டாங்க. இப்படியாக மரணங்கள் இன்னைக்கு உண்டாகக்கூடியதா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு உண்மையான ஒரு பாதுகாப்பு யாருன்னா நம்முடைய தேவன் ஒருவர் தான். அவர் தான் இயேசு ராஜாவா இருக்கிறார். அதான் சொல்றாரு, ஆபத்து காலத்துல யாரை நோக்கி கூப்பிடணுமா? தேவனை நோக்கி நம்ம கூப்பிடுவர்களா இருக்க வேண்டுமா? அவரையே நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கணுமா? அவரையே தேவனை நம்ம நோக்கி கூப்பிடும் போது அப்ப சொல்றாரு, ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு மகனே, நான் உன்னை விடுவிப்பேன் என்றார் ஆண்டவர். அப்போ கூப்பிட்டு தேவன் சொல்றாரு, நம்ம விடுவித்த பிறகு நம்ம என்ன பண்ணுகிறோம்? தேவனை நம்ம மகிமைப்படுத்துவர்களா இருக்கணுமா? மகிமைப்படுத்துவர்களா இருக்கணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு யார் உதவி பண்ணுவாங்க? அந்த சூழ்நிலையில நம்மளுக்கு யார் உதவி பண்ணுவாங்க? யார் நம்மளை ரட்சிப்பாங்கன்ற அந்த கவலையோடு, இல்ல நம்ம ஒரு ஆபத்துல மாட்டிக்கொள்ளும் போது இதுல இருந்து என்னை விடுவிப்பாங்க, என்னை யார் ரட்சிப்பாங்கன்ற ஒரு கவலையோடு நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க. இன்னைக்கு எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் பிளைட்ல இருந்து இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கார்? தேவனை நோக்கி கூப்பிட்டவர்களை கர்த்தர் காப்பாத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு கோரமான விபத்துகள் நடந்த போது கூட தேவனை நோக்கி கூப்பிட்டவர்களை அதுல இருந்து கர்த்தர் ரட்சித்திருக்கிறாரு. இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு கிராமமே பட்டண நெருப்புல எரிந்து கொண்டு இருக்கும் போது, அந்த கிராமமே அழிந்து போகும்போது அதுல தேவனை நோக்கி கூப்பிட்டவர்களுக்கு தேவன் விடுதலை ஆக்கினவரா இருக்கிறார். எப்படியாப்பட்ட ஒரு மகத்துவமுள்ள ஒரு தேவன்! இன்னைக்கு உலகமே இன்னைக்கு காரியங்கள் விட்டு போகும்போது கூட நம்ம தேவனை முறையிடும் போது, தேவனை நம்ம கூப்பிடும் போது அவர் எல்லா ஆபத்துல இருந்தும் எல்லாத்திலும் நம்மளை விடுவிக்கிற ஒரு ரட்சகர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மளை எந்த நேரத்திலும் எந்த வேளையிலும் அவர் நம்மளை என்ன பண்ணுகிறாரா? பாதுகாக்கிறவரா இருக்கிறாராம். அவர் நம்மளை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். அதுக்காக கர்த்தரை என்ன பண்ண வேண்டும்? நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தரை நம்ம மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்குள்ள நம்ம போக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபித்து வெளியே போகக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளுடைய பாதுகாப்புக்குள்ள நம்ம இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளுடைய வார்த்தைகளை அவர் ஒரு நாளும் கேட்கிறவரா இருக்கிறார். நம்மளை ஒரு நாளும் நம்மளை பொறும்பி அவர் தள்ள மாட்டார். ஒவ்வொரு நாளும் நம்மளை அவர் கவனிக்கிறவரா இருக்கார். அப்ப ஆபத்து நாட்கள்ல இன்னைக்கு நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம கூப்பிடுகிறவர்களா இருக்கலாம். ஒருவேளை நீ எந்த பிரச்சனையில சூழ்நிலை மாட்டிக்கொண்டாலும், இல்ல கடன் பிரச்சனையில் ஆபத்துல மாட்டிக்கொண்டிருக்கலாம், வியாதியின் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கலாம், இல்ல உன் வாழ்க்கை ஏதோ ஒன்றுல நீங்க மாற்றிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கலாம். அப்பாவை நோக்கி கூப்பிடும் போது உன்னை விடுவிப்பார். நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். அதுக்காக நீ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறா இருக்க வேண்டும். அடுத்தது அதே நீதிமொழிகள்ல நம்ம அந்த நீதிமொழிகளை நம்ம எடுத்து வாசிக்கும், அதுல இருந்து நிறைய விஷயங்களை ஆண்டவர் நம்மளுக்கு பேசக்கூடியவராக இருக்கா. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. இதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்களேன். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? உன் செவியை சாய்த்து, என்ன சொல்றாரு? உன்னோட செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தைகளை கேட்டு. பாருங்க, ஞானிகளுடைய வார்த்தையை நம்ம கேட்கணுமா? உன்னுடைய செவியை சாய்த்து ஞானிகளுடைய வார்த்தை என்ன பண்ணு? கேளு என்றார். அல்லையா? அது ஞானிகளுடைய வார்த்தை. அது ஒருவேளை நம்முடைய ஊழியக்காரா இருக்கலாம், இல்ல நம்மளோட தாய் தகப்பனா இருக்கலாம், இல்ல நம்ம டீச்சரா யாரா இருக்கட்டும். நம்ம என்ன பண்ண வேண்டும்? கூர்ந்து நம்ம கவனிக்கிறவர்களா இருக்க வேண்டும். போதிக்கிறவர்கள வார்த்தைகளை நம்ம கேட்கக்கூடியவர்களா நம்ம இருக்க வேண்டும். ஞானிகளுடைய வார்த்தையை நீ கூர்ந்து நீ கவனி என்றாரு. அப்ப அந்த கேட்ட பிறகு ஆண்டவர் ஒரு பதில் கீழே சொல்றாரு பாருங்க. வாசிங்க.
என் போதகத்தை உன் இருதயத்தில் வை. போதகத்தை உன் இருதயத்துல நீ வை என்றாரு. அவைகளை உன் உள்ளத்தில் காத்து. அவைகளை உன் உள்ளத்துல காக்கணுமா? எந்த பாருங்க, எது காக்கணுமா? உன் உள்ளத்துல தேவனுடைய போதனையும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சத்தியத்தையும் தேவன் உன் இருதயத்தை நீ காக்கும் போது அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது, அவைகள் உன் உதட்டுல நிலைத்திருக்கும் போது அது இன்பமா இருக்கும். ஹல்லேலூயா, அது இன்பமா இருக்கும். அது கீழே அப்படியே வாசிங்க. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கட்டும். ஹல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய போதனைய தேவனுடைய வார்த்தை நம்ம உள்ளத்துக்குள்ள வைக்கும் போது, அது நம்ம உதடுகளுக்குள்ள பாதுகாத்து கொள்ளும் போது அது இன்பமா இருக்குமா? அது இன்பமா இருக்கும். அது திகட்டாது. அது இன்பமா இருக்கும். அது இன்பமா இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறது. ஆனா தேவனுடைய வார்த்தை என்னைக்கும் திகட்டாது. என்னைக்கும் அது நம்மளை புண்படுத்தாது. தேவனுடைய வார்த்தை என்னைக்கும் நம்மளை நோக அடிக்காது. தேவனுடைய வார்த்தை நம்மளை எப்போதும் அழிவுக்குள்ள கொண்டு போகாது. அந்த வார்த்தை எப்போ மதுரமுள்ள வார்த்தையா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அது சொன்னா அப்படியே நடக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு உலகத்துல மனுஷனுடைய வார்த்தைகள், உலகத்தின் பேச்சுகள், உலகத்தின் காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு மனுஷனை தீட்டுப்படுகிறதா இருக்கிறது. மனுஷனை வேதனைப்படுத்துகிற காரியமா இருக்குது. மனுஷனை அழிவுக்குள்ள கொண்டு போகிறதா இருக்கிறது. மனுஷனை மரணத்துக்குள்ள கொண்டு போகிற காரியமா இருக்கிறது. ஆனா தேவனுடைய வார்த்தை நம்மளை விடுதலைக்குள்ளே கொண்டு போகிறதா இருக்கு. தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை நம்மளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகிறதா இருக்கு. தேவனுடைய வார்த்தை நம்மளை தேற்றக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மளை எல்லா நன்மைகளிலும் ஆண்டவர் கிருபைகளினாலும் அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய உள்ளத்துல தேவனுடைய போதனையை நம்ம பாதுகாத்து கொள்ளுகிறவளா இருக்க வேண்டும். அது இன்பமா இருக்கும். அது திகையாது. எப்போதும் அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அது மதுரமா இருக்கணும். ஹல்லேலூயா. மதுரமா இருக்கும். தேவனுடைய வார்த்தை நமக்கு இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இதே வார்த்தையை நீங்க சங்கீதத்துல எடுத்து வாசிக்கும் போது ஆண்டவர் இது பகிரங்கமாக நம்மளை என்ன பண்ணுகிறாரு, நம்மளுக்குள்ள எது இருக்கக்கூடாது, எதுவுமே நமக்குள்ள இருந்து இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிறார். சங்கீதம் 12 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைங்க சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை மதுரம் உள்ளது. உன்னுடைய வார்த்தையை நீ உன்னுடைய போதகத்தை இதயத்துக்குள்ள வைத்துக்கொள், அதை காத்துக்கொள் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆனா பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இச்சைகமான வார்த்தைகளை பேசும்போது, பெருமையின் வார்த்தைகளை பேசும்போது, தேவனுக்கு விரோதமாய் வார்த்தைகளை நம்ம உள்ள கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நாக்கு இழுத்து வைத்து என்ன பண்ணுகிற, அறுத்து போடுகிறேன் என்று அந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியமா இருக்கு. தேவனுக்கு எல்லாமே செய்ய தெரியும். அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். சிலரெல்லாம் பார்க்கும்போது சில காரியங்கள் வரும்போது நீங்க அதிகமா பேசாதீங்க, அதிகமா இந்த சொற்களை விடாதீங்க, அதிகமா இந்த காரியங்களை விடாதீங்க என்று எச்சரித்து கொண்டே இருப்பாங்க. அது மீறி போகும்போது என்ன ஆகிறது, விளைவுகள் இன்னைக்கு உண்டாகக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய பயம் நமக்குள்ள இருக்கிறதா? இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதா? இல்ல நமக்குள்ள பெருமையின் வார்த்தைகள் இருக்கிறதா? இல்ல இச்சையின் வார்த்தைகள் நமக்குள்ள இருக்கிறதா என்று நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம சிந்தித்து நம்ம பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம சிந்தித்து தேவனிடத்தை கொடுக்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் அது மகிமைப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்மளை எல்லாவற்றிலும் விடுவிக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கா. எல்லாவற்றிலும் ரட்சிக்கிற ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஒரு இடுக்கமான வழிகளில் நம்ம போகும்போது, இடுக்கமான ஒரு அசல் வழியா போகும்போது தேவன் நம்மளை எல்லாத்திலும் நம்மளை விடுவித்து, நம்மளை ரட்சித்து, நம்மளை காக்கிற ஒரு தேவன், நல்ல ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அதுக்காக கர்த்தரை நம்ம என்ன பண்ண வேண்டும், நம்ம ஸ்தோத்திரிக்கிறவராக இருக்க வேண்டும். தேவனை நம்ம மகிமைப்படுத்துகிறவராக இருக்க வேண்டும். நான் முதலாவது சொன்னேன், அவருக்கு நம்ம செவி கொடுக்கும் போது நம்மளை என்ன பண்றாரு, இக்கணும் என்று வேதனை இல்லாமல் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிறார்.
இருக்கிறார். அதே போல் ஆபத்து நாட்கள் வரும்போது, பயங்கள் நம்மளை சூழ்கொள்ளும் போது நீ அமைதியாயிரு, நான் விடுவிப்பேன் என்றார். அப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டும்? தேவனுக்கு நம்ம விட்டு கொடுத்து தேவ சமூகத்தை நம்ம போகும்போது கர்த்தர் காரியங்களை கவனிக்கிறவராக இருக்கிறார். நம்ம வாஸ்தவம் பார்க்கும்போது பக்தர்கள் கூடி அவர்கள் பேசுவார்கள். அவருக்காக நான் என்ன பண்றேன்? அந்த வார்த்தைகளை நான் கூர்ந்து நான் கவனிக்கிறவராக இருக்கிறேன், அதுக்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பயம் நமக்குள்ள இருக்கிறதா? இன்னைக்கு கர்த்தருடைய காரியம் நமக்குள்ள இருக்கிறதா என்று சற்று நேரம் நம்ம யோசித்து நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளுக்குள்ள நம்ம போகும்போது இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த காரியத்தில் நம்ம இருந்தாலும், நம்மளை ரட்சிக்கிறவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் நம்மளை கை விடுவதும் இல்லை. அப்படியாப்பட்ட ஒரு அருமையான ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த வெளியில கூட இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க அப்படியே ஒப்பு கொடுக்கும் போது உண்மையாக கர்த்தர் உங்களை என்ன பண்ணுகிறார்? எல்லா விஷயத்தையும் உங்களை விடுவிக்கிறவராக இருக்கார், ரட்சிக்கிறவராக இருக்கார். அப்படியே நம்ம கண்களை மூடி அந்த சமூகத்தை நம்ம செபிக்கிற அந்த இடத்துல, அன்பின் தேவனே உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேவனுடைய வார்த்தையே அப்பா எங்களுக்கு தியானிக்கும்படியாக கேட்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவின் நேரத்தானவரே அப்பா, நேரத்தானவரே அப்பா, என்னுடைய வார்த்தைகளை கேட்பார்கள், அவரை வைக்கணும் என்று அவரை நான் விடுவிப்பேன், அவர் ரட்சிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவர். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிங்க, விடுவிக்க முடியாது செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை செபிக்கிற பிதாவே, ஆமென்.